ஹாய்! இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? இது வந்து 2 நாள் நாங்கள் வெளியில் போயிருந்தோம் லாஸ்ட் வீக்கு. அந்த 2 நாளத்தோடைய வீடியோஸ் எல்லாம் சேர்த்து விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸில் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஈரோடில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து பள்ளிப்பாளையம் டு ஈரோடு பாலம். ஃபங்க்ஷனுக்கு வந்து காலையில் ஒரு 10 மணி அந்த டைமில் தான் கிளம்புனோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போயிருந்தோம். பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. உள்ளே போய் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு பஸ் ஸ்டாண்ட்லன்னு சொன்னாங்க. போய் பார்க்கணும் ஒரு டைம். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஈபிஸ் மண்டபத்தில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஈரோடில். அங்கே போயிட்டு உள்ளே ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வீடியோ உள்ளே எடுக்கலை. அவங்க பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போகக்கூடாது இல்லைங்களா, அதனால் வீடியோ உள்ளே எடுக்கலை. வெளியில் நல்ல பார்க்கிங் பெருசாக இருந்துச்சா, கிளைமேட்டும் வெயிலெலாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதனால் அப்பாவும் பொண்ணும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாவோட வண்டிக்கும் அவங்களுக்கும் வந்து ரேஸ் ஆமாம், யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேரும். எவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. கிளம்பலான்னு கூப்பிட்டோம், கிளம்பவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மனசு மாதிரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிட்டா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம் என்னென்னு தெரியுதுங்களா? டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. மாதத்தில் ஒரு தடவையாவது டீ தூள் இல்லை, மிளகாத்தூள் இல்லை, காஃபி தூள் இல்லைன்னு எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஹஸ்பண்டை. இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடணும் என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு. முக்கியமாக கிளாஸ்வேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிமார்ட்டில், அதுக்காகவே போவேன். அப்புறம் அப்படியே சண்டே விலாக் கண்டினியூ ஆகுது. சண்டேனாலே நான்வெஜ் தானே. அன்றைக்கி வந்து பாப்பாங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர கோல்டுங்கிறதுனால சரி நாட்டுக்கோழியில் சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் வைக்க தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்துட்டு இந்த சூப் வந்து எங்கள் பாப்பாங்களுக்கு வந்து 9 மாதம் 10 மாதம் அந்த டைமிங்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதனால் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் போடுற இது கறியெல்லாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம எலும்பு, ஈரல் இது மாதிரிலாம் போட்டு சூப் வச்சுட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சூப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பச்சைப்புளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்புளி ரசத்துக்காக பூண்டு, ஜீரகம், மிளகு அதெல்லாம் மட்டும் போட்டு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா அரைக்கக்கூடாது, பல்ஸ் மட்டும்தான் விடணும். அதுக்கப்புறம் புளி தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்குள்ளே வந்து கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகாவை நல்லா கரைச்சிடணும். அதோடய எசன்ஸ் புளி தண்ணியில் இறங்குற மாதிரி கரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், ஜீரகம், மிளகு இடித்தது, அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக பிரட்டிட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும். சூடு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மிளகா கறி தான். சின்ன வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் கறி போட்டு பிரட்டி விட்டுட்டு சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதான். இது வந்து கடையிலெல்லாம் கிடைக்கும்போது நல்லா கலராக கிடைக்குங்க. அவங்க காஷ்மீரி மிளகாய் தூள்லாம் போடுவாங்க. பட் நமக்கு அப்படி வராது. பார்த்திங்களா, சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பு, பச்சைப்புளி ரசம், அப்புறம் வந்து மிளகா கறி, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். கலராக வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய், அப்புறம் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டோம்னா நல்லா கடையில் இருக்க மாதிரி கலராக வரும். அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு சண்டே அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு ஈவினிங் போல் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு ஈரோடு கிளம்பியாச்சு. சண்டேயில் வெளியில் போகாமல் இருந்தால் எப்படிங்க, அப்படியே ஈரோடு கிளம்பிட்டோம். போகிற வெளியில் அப்படியே குட்டி குட்டியாக கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், மார்க்கெட்டில் எவ்வளோ கூட்டம்னு. எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இந்த கூட்டம் அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. அப்புறம் ஈரோடு மார்க்கெட் வழியாக தான் போயிருந்தோம். இந்த மார்க்கெட்டில் வந்து இது வந்து கொஞ்சம் ரஷ்ஷான ஏரியா. எப்போவுமே இங்கே வந்து கூட்டமாகவே இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஜிஹெச் ரவுண்டானா மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த பாலம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ரிலையன்ஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம். ரிலையன்ஸ் மாலில் வந்து பாப்பாவுக்கு ஒரு கலரிங் காம்படிஷன் இருக்குது, அங்கே தான் வந்திருந்தோம். இது வந்து அப்பப்போ நடத்துவாங்க இந்த கலரிங் காம்படிஷன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் போய் அட்டன் பண்ணிட்டோம்.
பாப்பா உட்காந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவளுக்கு கலரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே. அதனால் கலர் பண்ணுறதுனா ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்து அமைதியாக பண்ண ஆரம்பிச்சிருவா. அவள் கலர் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த சின்ன மேடம் எதுவும் பண்ணலின்னா ஆச்சரியம் தானே. பயங்கர சேட்டை, நானும் பண்ணுறேன்னு அழுன்னு அழுதா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மேமே பார்த்துட்டு சரி அழுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் அவளுக்கும் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அவள் உட்காந்தா மட்டும் பத்தாதம்மா, நானும் கூட சேர்ந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த சைடு உட்காந்துட்டு இருந்தேன். கீழே கலர் பண்ணுறேன்னு கொஞ்ச நேரம்தான் அப்படியே அமைதியாக உட்காந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அக்காட்ட இருக்க கலர் பென்சில் வேணும்னு ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதே பேப்பரையே திருப்பி ட்ராயிங் பண்ணு அப்படின்னு டைவர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. உண்மையாகவே இன்னும் அவள் ஸ்கூலுக்கு கூட போக ஆரம்பிக்கலை. ஏன்னா எப்படி இதெல்லாம் பழகினான்னு தெரில. ஃபேஸ் மாதிரி ரவுண்ட் போடுறது, 2 கண் போடுறது, மூக்கு வாயெல்லாம் போடுறதுன்னு நல்லா பழகிட்டா. எங்கேருந்து பழகினான்னு தான் தெரியல உண்மையாகவே. ஒருவேளை அவங்க அக்கா கலர் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவளும் பண்ண பழகிட்டா போல். அப்புறம் இது வந்து ஆர்ட் பிளானட்டுன்னு சொல்லிட்டு ஈரோட்டில் திண்டல் கிட்ட இருக்காங்க இவங்க. அவங்க ரெகுலராக வந்து அடிக்கடி ரிலையன்ஸ் மாலில் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட பேஜ் இருக்குது ஆர்ட் பிளானட்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க எப்போல்லாம் இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த கார் இருந்துச்சுங்களா, அந்த காரு ஸ்கூட்டி மாதிரி குழந்தைங்கள வச்சு விளையாடுறது, அங்கே போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன மேடம் வந்து பயங்கர ராவடி பண்ணிட்டா. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, பெரிய பாப்பாவாக இருந்தால் சொன்னால் கேட்டுப்பா. ஆனால் இவளை சமாளிக்கவே முடியாதுங்க. அவளை ஒரு ரவுண்டு, அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போனால் சின்ன பாப்பாவை கூட்டிகிட்டு போனால் பெரிய பாப்பாவை கூட்டிகிட்டு போகணும் இல்லைங்களா. இவங்கள ஒரு ரவுண்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் அந்த ப்ளேஸில் அவங்க டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் டான்ஸ் பண்ண சொன்னாங்க. அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். அப்போவும் சமாளிக்க முடியல. நானும் சின்ன பாப்பாவை மட்டும் கீழே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிலையன்ஸில் ஈரோட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், கீழே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு வந்துட்டோம். எனக்கு பிடிச்ச ஏரியா தான். அங்கே போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு மேலே பாப்பாவுக்கு சர்டிஃபிகேட்டும் டிப் பென்சில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு பார்க்குக்கு வந்துட்டோம். ஈரோடு பெரியார் பார்க்குக்கு வந்துட்டோம். அங்கே அவங்க பாட்டி வந்திருந்தாங்களா, பாட்டி பார்த்தோன்னே பாட்டின்னு எங்களையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இந்த பார்க்குக்கு வரதுக்கான மெயின் ரீசனே இங்கே இருக்க மணல் தாங்க. க்ளீனாக இருக்கும், நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த பார்க்கை. ஈரோட்டில் இருக்கவங்க தெரியாதவங்க இருந்தால் போய் பாருங்கள். ஈவினிங் வந்து 4:30 to 8:30 நினைக்கிறேன் டைமு. சூப்பராக இருக்கும், க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. போயிட்டு மணல்லே தான் எப்போவுமே எவ்வளோ நேரம் விளையாண்டாலும் மணலில் தாங்க விளையாடுவாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 1/2 hour தான் தூரியெலாம் விளையாடுவாங்க. இந்த விலாக் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.